அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்த ட்ரம்ப்பும், எலான் மாஸ்க்கும் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப்போட மிகப்பெரிய சப்போர்ட்டர் வந்து எலான் மாஸ்க். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன்ல 200 மில்லியன் வரைக்கும் செலவு பண்ணாரு. எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி வந்து ட்ரம்ப் வெர்சஸ் பைடன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ வந்து ட்ரம்ப் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பைடன் வெளியே போனதுக்கப்புறம் கமலா ஹாரிஸ் வந்தாரு. ஒரு நெக் டு நெக் தான் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கர எதிர்ப்பும் இருந்தது. 2 வாட்டி அவரை கொலை பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எலான் மாஸ்கே வந்து வெறியாகி, என்னடா இப்படி பண்றீங்க, நான் வந்து ட்ரம்ப்பை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி அவரு பயங்கரமா கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம 200 மில்லியன் வரைக்கும் செலவு பண்ணி அவங்க டீம்லாம் யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ல இருந்து ரியல் டைம் டேட்டா எடுத்து எந்தெந்த ஊர்லலாம் ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவு கம்மியா இருக்குதோ அந்த ஊர்லலாம் வந்து ஸ்பெஷலா கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி ட்ரம்ப்போட வின்னுக்கு எலான் மாஸ்க் ஒரு முக்கியமான காரணம் கூட சொல்லலாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாஜ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு எலான் மாஸ்க் தான் வந்து தலைவராக இருந்தார். அந்த டாஜோட வேலையே என்னன்னா, அமெரிக்கா வந்து எதுலலாம் வந்து தேவையில்லாமல் ஃபண்ட்ஸ் செலவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. அது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் அந்த டாஜ் ஆர்கனைசேஷன் இருக்கும். இவங்க வந்து அந்த என்னென்ன தப்புலாம் இருக்குன்னு கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸை விட்டு போயிடுற மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த டைமும் முடிஞ்சிச்சு. எலான் மாஸ்க்கும் ரீசெண்டாக வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. என்னோட டைம் வந்து ஓவல் ஆஃபீஸில் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. முடிஞ்சு கொஞ்ச நாள்லே பார்த்தா ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பட்ஜெட் பில்லுன்னு சொல்கிறாங்க. அந்த பட்ஜெட் பில் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ட்வீட்லாம் போட்டார். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பியூட்டிஃபுல் பிக் பட்ஜெட் பில் அப்படின்றாரு. எலான் மாஸ்க் என்ன சொல்றாரு, இந்த பில்லை வந்து எனக்கு கண்ணில் காட்டவே இல்லை, காங்கிரஸ்ல வந்து இதை ஓட்டு போடக்கூடாது, இந்த பில்லை வரவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, டெஸ்லாக்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் கொடுக்குற நம்ம சலுகைகளை கட் பண்ணாலே நிறைய காசு கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எலான் மாஸ்க் ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆகிட்டு, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சது காரணமே நான் இல்லைன்னா இந்நேரம் நீங்க தோத்துருப்பீங்க, டெமோக்ராட்டிக் பார்ட்டி வின் பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ்ல உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போயிட்டு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டன் கேஸில் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணால் டொனால்ட் ட்ரம்ப்லாம் வந்து பதவி விலகிற மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எக்ஸில் வந்து ஒரு போலும் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ புட்டினும் ஷி ஜின்பிங்கும் வந்து ஃபோனில் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி, கடைசியில் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி நிறைய மீம்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய இந்த ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நிறைய போஸ்ட் போட்டுருக்காங்க. தயவு செஞ்சு 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, இது எதிரிங்களுக்கு ரொம்ப சாதகமாக போயிடும், இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபைட் ஆரம்பிச்சதுலேருந்து டெஸ்லா ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே நாளில் வந்து 15% இறங்கி 1 ட்ரில்லியனாக இருந்த கம்பெனி வந்து இப்போ 900 பில்லியன் கிட்ட வந்துச்சு. எலான் மாஸ்கோட சொத்து மதிப்பும் 400 பில்லியன்லேருந்து இப்போ இறங்க ஆரம்பிச்சிச்சு. நானே கூட இதை பற்றி யோசிச்சிருக்கேன். எலான் மாஸ்க் வந்து இவ்வளோ இறங்கி ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு நாள் இவரை யூஸ் பண்ணிட்டு விட்டுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்போ எலான் மாஸ்க் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம இப்போ அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்கிறோம். இப்போ கடைசியில் வந்து நம்மளோட கான்ட்ராக்ட்ஸே வந்து கட் பண்ணாங்கன்னா யாராக இருந்தாலும் கடுப்பாக தான் செய்வாங்க. எந்த ஒரு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து எதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா, நாளை பின்ன நம்மளுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் வரும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. இப்போ எலான் மாஸ்க்கும் அந்த கடுப்பில் தான் இருப்பார். நம்ம அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், கடைசியில் நம்ம மேலே கை வச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருப்பார். இந்த விஷயத்தில் எலான் மாஸ்க் பண்ணது கரெக்டாக இல்லை ட்ரம்ப் பண்ணது கரெக்டான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.